பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளுவதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்பதாக. நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், இட் மே கோ வெல் வித் யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மோசே மரிப்பதற்கு முன்பு அவனுடைய பிரியாவிடை செய்திதான் உபாகம புஸ்தகமாய் காணப்படுகிறது. அதில் தேவனுடைய பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய இருதயத்தின் வாஞ்சை என்பதை திரும்ப திரும்ப எழுதுகிறதை உபாகமம் 4வது அதிகாரம் 40வது வசனம், 5வது அதிகாரம் 16, 29வது வசனம், 6வது அதிகாரம் 3, 18, 24 வாசிக்க முடிகிறது. உங்கள் பெற்றோர், குடும்பத்தினர், உங்கள் நலம் விரும்பிகள் நீங்கள் நன்றாய் காணப்பட வேண்டும் என்று சில வேளைகளில் விரும்புவார்கள். சில நேரங்களில் உங்கள் அழிவை கூட எதிர்பார்த்து காணப்படுவார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் மாத்திரம் நீங்கள் என்றென்றைக்கும் நன்றாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர். அவர் நன்மை செய்கிறவர், தீமை செய்ய அறியாதவர். நாம் நன்றாயிருப்பதற்கு 3 காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் கூறுகிறார். முதலாவது, கர்த்தருக்கு பயந்த ஜீவியம் செய்யுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நீ இப்போது எனக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் என்று ஆதியாகமம் 22:12 வாசிக்கிறோம். அதிலிருந்து கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவன் அப்படியே கீழ்ப்படிந்து சென்றான். அவனுடைய கீழ்ப்படிதலை தனக்கு பயப்படுகிற பயமாக கர்த்தர் பார்த்தார். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலை உத்தமம். ஆகையால் நீங்கள் நன்றாயிருப்பதற்கு கர்த்தருக்கு எந்நாளும் பயந்து கீழ்ப்படிந்து ஜீவியுங்கள். இரண்டாவது, கர்த்தருடைய வசனங்களை எல்லாம் கைக்கொள்ளுவதற்கேற்ற இருதயம் உங்களுக்கு காணப்படும் போது நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். கர்த்தருடைய எல்லா கற்பனைகளை, அதாவது ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்தல் 22:21 வரைக்கும் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று 1 யோவான் 5:3 கூறுகிறது. என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்றும் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாயிருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் மட்டுமல்ல, அதை கை கொண்டு ஜீவியுங்கள். மூன்றாவது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதனால் நீங்களும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாயிருப்பீர்கள் என்று உபாகமம் 12:25 கூறுகிறது. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் நமது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அநேக வேளைகளில் மனிதர்களை பிரியப்படுத்த முயற்சித்து அவர்கள் விரும்புவதை செய்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானது, அவருக்கு உகந்தது எது என்பதை சோதித்தறிய தவறிவிடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் போது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாயிருப்பீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நன்றாயிருக்க வேண்டும் என்பதை விரும்புகிற நல்ல தகப்பனீர், அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாய் அறிந்திருக்கிற கர்த்தர், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறதே. நன்மையான ஈவுகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிடும், கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.